அந்த காலத்துல நம்ம பாரத தேசத்தோட சூரியன் கொஞ்சி விளையாடுற ஒரு கடற்கரையோரத்துல விமல்னு ஒரு மீனவர் இருந்தாரு. அவர் தொழில்ல மட்டும் கெட்டிக்காரர் இல்ல, அவர்கிட்ட தங்கம் மாதிரி ஒரு மனசும் தர்மம் தவறாத ஒரு குணமும் இருந்துச்சு. பொழுது சாயிற அந்த நேரத்துல ஊர் ஆலமரத்தடியில விமல் ஒரு காட்சிய பாக்குறான். நம்ம ஊரு வாண்டு பசங்க கூட்டமா சேர்ந்து பாவம் ஒரு ஆமைய சுத்தி நின்னு கலாட்ட பண்ணிட்டு இருந்தானுங்க. அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவனுங்க போட்ட கூச்சலும் சிரிப்பும் கேக்குறவங்களுக்கே மனச உறுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆமை படுற அவஸ்தைய பார்த்த விமலோட நெஞ்சே பதறி போச்சு. ஒரு நிமிஷம் கூட அவன் யோசிக்கல. அன்னைக்கு முழுக்க உழைச்சு சம்பாரிச்ச மொத்த வெள்ளி காசுகளையும் கையில எடுத்து, ஐயா இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு அந்த அப்பாவி உயிரை விட்டுடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த தினத்தின் சம்பாத்தியத்தை விட அந்த ஒரு ஜீவன் தான் முக்கியமா தெரிஞ்சது. தான் காப்பாத்தின அந்த சின்ன உயிரை தன் உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு கடல் தேவன் வருணனோட ராஜ்யமான அந்த விஷால சமுத்திரத்தை நோக்கி விமல் நடந்தான். நல்லா 100 வருஷம் வாழணும்னு அது காதுல மெதுவா ஒரு கடைசி வேண்டுதலை சொல்லி மென்மையா அலைகள் கிட்ட ஒப்படைச்சான். விமல் அந்த சின்னஞ்சிறு ஜீவனை தன் கையிலிருந்து அந்த ஓடுற தண்ணியில மெதுவா நழுவ விட்டான். அது நீரோட்டத்துல போய் கண்ண மறையிற வரைக்கும் அவன் அப்படியே பார்த்துட்டு நின்னான். அது நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே வாழ்த்தினான். அவன் நெஞ்சுக்குள்ள ஒரு மெல்லிய நம்பிக்கை வந்து உட்கார்ந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் விமல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தூரம் தன்னோட படகுல போனான். அவன் செஞ்ச அந்த நல்ல காரியம் அவன் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி ஒரு விதமான அமைதியை கொடுத்துச்சு. அவன் கண்ணு முன்னாடி இருந்த கடல் உருக்கின தங்க மாதிரி தகதகன்னு மின்னிட்டு இருந்துச்சு. திடீர்னு கோயில் மணி ஓசை மாதிரி மனச மயக்கிற ஒரு குரல் அந்த அலைகளுக்கு மேல கேட்டது. அவன் பதறி போய் திரும்பி பார்க்க அன்னிக்கு பார்த்த அதே ஜீவன். ஆனா இந்த தடவை கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மலை மாதிரி வளர்ந்து அவனோட படகுக்கு பக்கத்துல தண்ணிய கிழிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமா மேலே எழுந்து நின்னது. அப்பொழுது ஆழ்கடலில் இருந்து ஒலிப்பது போல ஒரு கம்பீரமான குரலில் அந்த தெய்வீக பிறவி பேசியது. விமலா, உன்னோட நல்ல மனசுதான் என் உயிரை காப்பாத்துச்சு. நான் சமுத்திரராஜனின் உலகமான வருணலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன். நீ செஞ்ச இந்த உதவிக்காக ஒரு பெரிய சன்மானம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னை அங்கே அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். பிரமிப்பில் மெய் சிலிர்த்து நின்ற விமல் அந்த பிரம்மாண்டமான சிப்பியின் மீது ஏறி அமர்ந்தான். அவன் ஏறியதும் கடல் வழிவிட பழகிப்போன இந்த பூலோகத்தையும் அதன் வெளிச்சத்தையும் முற்றிலுமாக பின்னுக்கு தள்ளி கண்ணை பறிக்கும் வண்ணங்களில் ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த ஆழ்கடலுக்குள் அவர்கள் மூழ்கி சென்றார்கள். அந்த நீண்ட நெடும் பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வாசலை வந்தடைந்தார்கள். கண்கள் கூசும் அளவுக்கு ஒளி வீசிய அந்த வாசல் வருணனின் மாளிகைக்கு அவர்களை அழைத்துச் சென்றது. பளபளக்கும் பவளங்களாலும் விலை மதிப்பில்லா முத்துக்களாலும் இழைத்து இழைத்து கட்டப்பட்டிருந்தது அந்த அரண்மனை. அங்கே இருந்த விசித்திரமான கடல் உயிரினங்கள் அரசவை பாணியில் தலை வணங்கி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தன. அப்படியே விமலை கூட்டிட்டு போனாங்க. அங்க கண்ணை பறிக்கிற அழகுல ஒரு தேவலோகத்து தேவதை மாதிரியே நிக்கிறாங்க இளவரசி அமிர்தா, சாட்சாத் வருண பகவானோட மகள். ஆனா அப்போதான் விமலுக்கு அந்த அதிர்ச்சியான உண்மை புரியுது. தான் அன்னைக்கு காப்பாத்தின அந்த ஜீவன் வேற யாரும் இல்ல, இப்போ தன் கண் முன்னாடி நிக்கிற இந்த இளவரசி தான். அம்ரிதாவோட கண்ணுக்குள்ள ஒரு சமுத்திரமே ஒளிஞ்சிருந்தது. அவளோட ஒவ்வொரு வார்த்தையும் தேன்ல தோச்ச மாதிரி இருந்துச்சு. விமல், என் கூட இங்கேயே இருந்துடு, என்னையே உன் துணையா ஏத்துக்கோ. இந்த உலகத்துல உனக்கு சாவும் கிடையாது, சோகமும் கிடையாது.
மெய்மறந்து நின்ற விமல் தன் தலைவிதியை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். விண்ணுலகமே கண்டு வியக்கும் வண்ணம் அந்த வருண லோகத்தில் அவர்களின் தெய்வீக திருமணம் கோலாகலமாக அரங்கேறி அந்த பந்தத்தை காலத்தால் அழியாததாக்கியது. அந்த அரண்மனை நந்தவனத்தில் விமலுக்கு நாட்கள் போனதே தெரியவில்லை. காரணம், அந்த இடமே தேவலோகத்தின் மந்திர சக்தியால் ஆளப்பட்டது. அங்கே காலம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரே நேரத்தில் ஒரே தோட்டத்தில் வசந்தகால பூக்கள் பூத்து குலுங்க, குளிர்கால பனி கொட்ட, அடைமழை பெய்ய, கோடை வெயிலும் சுட்டெரிக்க, 4 காலங்களும் ஒன்றாக கண் முன்னே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தன. ஆனாலும் கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு சந்தோஷமான காலம் கரைந்து போனது போல இருந்தாலும், தள்ளாத வயதில் இருந்த தன் தாய் தந்தையரின் நினைவும், ஒரு மகனாக ஆற்ற வேண்டிய அவனுடைய தர்மமும், அவன் இருந்த அந்த ஸ்வர்க்கம் எனும் மாயையை ஈட்டி போல வந்து குத்தி கிழித்தது. இளவரசி அம்ருதாவுக்கு முன்னால மண்டியிட்டான் விமல். காதல் ஒரு பக்கம், கடமை மறுபக்கம்னு தன் மனசுக்குள்ள நடந்த போராட்டத்தை மொத்தமா அவகிட்ட உடைச்சு சொன்னான். தான் திரும்பி போகணும்னு அனுமதி கேட்டான். ஆனா அதே சமயம், என் ஜூன் இருக்கிற வரைக்கும் என் காதல் உனக்கு மட்டும்தான்னு சத்தியமும் செஞ்சான். பெற்றவங்களை பாத்துக்க வேண்டியது ஒரு மகனோட தர்மம். அந்த கடமையில இருந்து தன்னால மீற முடியாதுன்னு சொல்லி கலங்கினான். கண்ணீர் மல்க அந்த இளவரசி தன் கடைசி பரிசாக கலைநயம் மிக்க ஒரு சந்தன பேழையை அவனிடம் அளித்தாள். அதன் பெயர் கால பாத்திரம். யுகங்களின் ஒட்டுமொத்த சாரத்தையும் தன்னுள் உறைய வைத்திருந்த ஒரு அதிசய பாத்திரம் அது. தொண்டை அடைக்கிற துக்கத்தையும் மீறி அவளோட குரல் மட்டும் கொஞ்சமும் பிசகாம உறுதியா ஒலிச்சது. விமல், இதை வாங்கிக்கோ. ஆனா நம்ம காதலின் மேல ஆணையா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன நடந்தாலும் சரி, இந்த பேழையை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டும் துறக்கவே கூடாது. இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது சாக்ஷாத் அந்த காலதேவனோட பாதை. விமல் ஒரு வழியா கரை வந்து சேர்ந்தான். ஆனா அந்த இடமே அவனுக்கு அந்நியமா தெரிஞ்சது. அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னாரு, விமல்ங்கிற மீனவன் காணாம போய் 3 நூற்றாண்டு ஆகிடுச்சு. இப்போ அவனெல்லாம் ஊருக்கு ஒரு பழங்கதைப்பா. வேற வழியே இல்லாம தான் கொடுத்த வாக்கையும் மீறி திறக்கவே கூடாத அந்த கால பாத்திரத்தை விமல் திறந்துட்டான். அதுக்குள்ள அடைபட்டு கிடந்த அத்தனை வருஷங்களும் ஒரு வெண்புகையா சுழற்றி அடித்துக்கொண்டு வெளியேறி அவனை அப்படியே தன்னோடு ஐக்கியமாக்கிக்கிச்சு. கடல் கொடுத்த வரம் அவனை விட்டு நீங்கிய அந்த நொடியில் விமலின் தேகம் முற்றிலுமாக சிதைந்தது. இத்தனை காலம் வாங்கப்பட்ட கடனை காலதேவன் வட்டியோடு வசூலிக்க அந்த ஆளில்லாத கரையிலேயே அவன் கதை முடிந்தது.